ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த 10 முதல் 15 வருடங்கள்ல இந்திய கடற்படைய ஒரு வலிமையான கடற்படையா மாத்துவதற்கு இந்தியா பல திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து இந்திய கடற்படையை வலிமைப்படுத்த போறாங்க. இந்திய கடற்படைய என்னென்ன விதங்கள்ல வலிமைப்படுத்த போறாங்க, எதற்காக இந்தியா இந்த 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்திய கடற்படை எப்படி வலிமை அடையும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து இந்திய கடற்படையில உள்ள சப்மரீன்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான திட்டம் என்ன, இந்தியா எத்தனை சப்மரீன்களை அதிகரிக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவதா, இந்தியா உருவாக்கி வரும் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்கள் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், வரும் காலத்துல இந்தியா நியூக்ளியர் பவர் சப்மரீன்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முன்பு இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவை மீறி எந்த நாடும் டாமினேட் செய்ய முடியாது. ஆனா தற்போது சீனா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல எக்ஸ்பாண்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து சீனா இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது இந்தியாவை பொறுத்தமட்டில் ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்துட்டா இந்தியாவின் வர்த்தகம் பெருமளவுல பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும். இதன் காரணமா இந்தியா தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில இந்திய கடற்படை ஒரு 150 போர்க்கப்பல்களை கொண்ட ஒரு கடற்படையா இருக்கு. ஆனா சீனாவை பொறுத்தமட்டில் 335 போர்க்கப்பல்களை கொண்ட கடற்படையா இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா தற்போது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2 பிரம்மாண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்களை தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. சீனா இது போன்ற மெகா போர்க்கப்பல் ப்ராஜெக்டுகளை செய்து வர்றதுனால சீன கடற்படையோட வளர்ச்சி அதிவேகமா இருக்கு. இதனால எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலகத்திலே மிகப்பெரிய கடற்படையை வச்சிருப்பது சீனா தான். ஆனா அந்த கப்பல்களோட செயல்திறன் ஒரு கேள்விக்குறியான விஷயமா பார்க்கப்படுது. இதனால அதிக போர்க்கப்பல்கள் சீனாவிடம் இருந்தாலும் உலகின் வலிமையான கடற்படையா சீன கடற்படைய சொல்ல முடியாது. ஆனா அமெரிக்க கடற்படைய பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிக அளவிலான நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களையும் வச்சிருக்காங்க. இதனால தற்போதைய நிலையில உலகின் வலிமையான கடற்படைனா அது அமெரிக்க கடற்படை தான். ஆனா சீனா அமெரிக்காவை இந்த விஷயத்திலையும் முறியடிப்பதற்கு பிரம்மாண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மற்றும் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவின் இது போன்ற செயல்பாடுகள் காரணமா இந்தியாவும் தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதன் காரணமா இந்தியா 2 லட்சம் கோடி ரூபாய் செலவுல ஒரு மெகா திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது தற்போது இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய 150 போர்க்கப்பல்கள்ல இருந்து 200 போர்க்கப்பல்களா 2035வது வருடத்துக்குள் உயர்த்த இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா அதிநவீன நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்ஸ், ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் போன்ற பல அதிநவீன போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை இணைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில இந்தியா கிட்டத்தட்ட 50 போர்க்கப்பல்களை ஒரே நேரத்துல கன்ஸ்ட்ரக்ட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 50 போர்க்கப்பல்களும் வார் ஃபுட்டிங்ல கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டு வருது. இந்திய கடற்படையில தற்போது 150 போர்க்கப்பல்கள் மற்றும் 143 கடற்படை விமானங்கள் மற்றும் 130 ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் அடுத்த 10 முதல் 12 வருடங்கள்ல 68 போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயை செலவு செய்வதற்கும் இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 68 போர்க்கப்பல்கள்ல 8 கார்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்கள், 9 நீர்மூழ்கி கப்பல்கள், 5 சர்வே வெசல்கள் மற்றும் உள்நாட்டிலே உருவாக்கப்படும் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரும் அடங்கும். சமீபத்தில் இந்தியா ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் INS
மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்திய கடற்படையில இணைச்சாங்க. இந்த பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட பிரிகேட்ஸ் ரக கப்பல்கள். இந்த கப்பல்ல அட்வான்ஸ் வெப்பன்ஸ், சென்சார்ஸ், ரடார்கள் போன்ற பல சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் 2026 வருடத்துக்குள் கூடுதலா 2 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில இணைய உள்ளது. சீனாவும் தன்னுடைய போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிக்காம விட்டாங்கன்னா இந்தியன் ஓஷன் மற்றும் சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு சீன கடற்படை ஒரு மிகப்பெரிய அளவுல தொல்லை கொடுக்கும். குறிப்பா ஜப்பான், தைவான், வியட்நாம், பிலிப்பைன் போன்ற சிறிய நாடுகளுக்கு சீன கடற்படை ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இதன் காரணமாக தான் இந்தியா சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில இந்திய கடற்படையில இருக்கக்கூடிய பல நீர்மூழ்கி கப்பல்கள் 2030வது வருடத்துல ரிட்டையர்ட் ஆக போகுது. அதனால பழைய நீர்மூழ்கி கப்பல்களை ரீப்ளேஸ் செய்வதற்கும் நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் இந்தியா தன்னுடைய சப்மரீன் பிளீட்டை மாடர்னைஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதனால 2040வது வருடத்துக்குள் 21 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் டீசல் சப்மரீன்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த சப்மரீன்கள் தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள 8 கிலோ கிளாஸ் சப்மரீன் மற்றும் 4 டைப் 209 சப்மரீன்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. சப்மரீன்களை இந்தியாவில் உருவாக்குவதற்கு ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஜெர்மனி தன்னுடைய U212A சப்மரீனை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ஸ்பெயின் தன்னுடைய S80+ சப்மரீனை ப்ராஜெக்ட் 75I திட்டத்திற்காக ஆஃபர் செஞ்சிருக்காங்க. பிரான்ஸை பொறுத்தமட்டில் இந்தியாவுக்கு தன்னுடைய சூப்பர் கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்திய கடற்படையில பிரான்ஸ் நாட்டின் கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. அதனால இன்னும் கூடுதலா 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவில் கட்டுவதற்கான ஆர்டரை பிரான்சுக்கு இந்தியா கொடுக்க போறாங்க. பிரான்ஸ் கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள்ல பல்வேறு அப்கிரேட்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்கிரேடட் சப்மரீனை சூப்பர் கல்வரி கிளாஸ் சப்மரீன் சொல்றாங்க. இந்த சப்மரீனையும் இந்தியாவுக்கு ஆஃபர் செய்ய போறாங்க. இந்தியா முதற்கட்டமா 6 சூப்பர் கல்வரி கிளாஸ் சப்மரீனை ஆர்டர் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இந்த 6 சப்மரீன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேட்ச் தான். அதற்கு பிறகும் இந்தியா அதிக எண்ணிக்கையில சூப்பர் கல்வரி கிளாஸ் சப்மரீனை இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் பிரெஞ்சு ஷிப்யார்ட் நேவல் குரூப் நிறுவனமும் இணைந்து இந்த சூப்பர் கல்வரி கிளாஸ் சப்மரீனை இந்தியாவுக்காக கட்ட போறாங்க. இந்த திட்டம் 2040வது வருடம் வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து தற்போதைய நிலையில இந்திய கடற்படையில INS அரிகாந்த் அப்படிங்கிற ஒரே ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா INS அரிகாட் அப்படிங்கிற இன்னொரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலையும் இந்தியா ரகசியமா படையில இணைச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதற்கு காரணம் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா அபிஷியலா இந்திய கடற்படையில இணைக்கலனாலும் அந்த கப்பலோட சேட்டலைட் புகைப்படங்கள் சமீப காலமா அதிக அளவுல வெளியாகி வந்துகிட்டு இருக்கு. இந்த கப்பலை இன்னும் ஓரிரு வருடங்கள்ல அபிஷியலா இந்திய கடற்படையில இணைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை 2022வது வருடமே இந்திய கடற்படையில ரகசியமா இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த INS அரிகாட் மற்றும் INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்கள் 6000 டன் எடை கொண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள். ஆனா இதை விட 1000 டன் அதிக எடை கொண்ட 2 நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது 7000 டன் எடை கொண்ட S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்களும் தற்போது எடுக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படங்கள்ல தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்த 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் ரகசியமா இந்திய கடற்படையில இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்ட பிறகு இந்தியா S5 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கட்ட போறாங்க. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 13000 டன் எடை கொண்டதா இருக்கும். INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை விட 2 மடங்கு அதிக எடை கொண்டதா இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கும். இந்தியா S5 கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனை அமெரிக்காவின் பாரகுடா கிளாஸ் சப்மரீன்களுக்கு நிகரான ஒரு நீர்மூழ்கி
கப்பலா உருவாக்க போறாங்க. இது தவிர நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களையும் இந்தியா உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட 3 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை பிரான்சுடன் இணைந்து உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல பயன்படுத்தப்படும் நியூக்ளியர் ரியாக்டரை இந்தியா உருவாக்குவாங்க. அந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் நான் நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்களை பிரான்ஸ் சப்ளை செய்வாங்க. குறிப்பா நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள்ல பயன்படுத்தப்படும் பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. இந்தியாவின் இந்த கடற்படை விரிவாக்க திட்டம் மட்டும் வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டால் இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். அதனால வரும் காலத்துல சீன கடற்படைக்கு இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல இந்திய கடற்படை ஒரு சிம்ம சொப்பனமா திகழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.